2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா தனது விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக அளிக்க பார்லிமென்ட் கூட்டுக்குழு அனுமதி அளித்துள்ளது. இருப்பினும் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வதில் காலதாமதம் ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டில் 1,78,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்ததாக கூறப்படும் 2G ஸ்பெக்ட்ரம் உரிமம் ஒதுக்கீடு குறித்து PC சாக்கோ தலைமையிலான பார்லிமென்ட் கூட்டுக்குழு விசாரித்து வருகிறது. கடந்த மாதம் கூட்டுக்குழு முன் ஆஜரான அப்போதைய அட்டர்னி ஜெனரல் வாகன்வதி அளித்த வாக்குமூலத்தில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ராசா மீது புகார்களை கூறினார். 2G லைசன்ஸ் தொடர்பான தொலைத்தொடர்புத்துறையின் சர்ச்சைக்குரிய செய்திக்குறிப்பை குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சாதகமாக கடைசி நேரத்தில் ராசா மாற்றினார் என்று வாக்குமூலத்தில் வாகன்வதி தெரிவித்திருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ராசா தன் தரப்பு நியாயத்தை கூற விரும்புவதாகவும் பார்லிமென்ட் கூட்டுக்குழு முன் ஆஜராகி சாட்சியம் அளிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராசாவை சாட்சியாக அழைக்க முடியாது என்று குழு தலைவர் சாக்கோ கூறியதை குழுவில் இடம்பெற்றுள்ள திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் ஏற்க மறுத்தனர். ராசாவை சாட்சியாக அழைக்க வேண்டுமென தொடர்ந்து வலியுறுத்தினர். இதனால் கூட்டுக்குழு விசாரணை அறிக்கையில் மேலும் தாமதம் ஏற்படும் என்று கருதப்பட்டது. இந்நிலையில் ராசா தன் தரப்பு வாதத்தை எழுத்துப்பூர்வமாக அளிக்க கூட்டுக்குழு அனுமதி அளித்துள்ளது. வாகன்வதியின் கருத்துக்கு எதிராகவும் இதர சாட்சிகள் கூறிய சாட்சியங்களுக்கு எதிராகவும் ராசா அளிக்கப் போகும் விளக்கமும் குழுவின் ஆவணங்களில் ஒன்றாக கருத்தில் கொள்ளப்படும் என்றும் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது. பெரும்பாலான பணிகளை முடித்துவிட்ட பார்லிமென்ட் கூட்டுக்குழு 2G லைசன்ஸ் ஒதுக்கீடு குறித்த விசாரணை அறிக்கையை மே முதல் வாரத்தில் பார்லிமென்ட்டில் தாக்கல் செய்யும் என்றும் இதில் மாற்றம் எதுவும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.